வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்வீட் தாங்க செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு இருக்கிறது நெய், தேங்காய், சர்க்கரை, பால், அதுக்கப்புறம் பாதாம், கடலை மாவு இதெல்லாம் வச்சுருக்கேங்க. இது எங்களுது 6.25 கப் கேக்குங்க. 7 கப் கேக்கில் 6.25 கப் கேக்குங்க. ஃபஸ்ட்டு எடுத்ததும் நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னா, நம்மளுடைய கடலை மாவு அதை லேசாக வறுக்கிறோம். நம்ம ஏஎம்சி குக்வேரில் தான் இதை பண்ணுறோம். அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். என்னடா இவ்வளோ குட்டி பாத்திரத்தில் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க. ரொம்ப குயிக்காக அழகாக வரும், கட்டியெல்லாம் படாது. தேங்காயும் துருவன தேங்காயும் அதில் போட்டாச்சு. எல்லாத்தையும் ஒரு கலக்கிச்சு அது கொஞ்சம் வேகிற மாதிரி வந்தோடனே நம்ம வேகிறதுனா எனக்கு சும்மா அந்த சூடு ஏறி ஒரு ஸ்மெல் வரும், நல்ல ஒரு மணம் வரும். அந்த மணம் வரும்போது என்ன பண்ணணுன்னா, நாட்டு சர்க்கரை அல்லது சர்க்கரை, நான் சர்க்கரை தான் யூஸ் பண்ணியிருக்கேன். யூஸ்வலாக இதுக்கு 2 கப்பு சர்க்கரை போடுவாங்க. நான் 1.25 கப் சர்க்கரை தான் போட்டிருக்கேன். அடுத்தது பால். பால் நம்ம நாட்டு மாட்டு பால் தான் அது. அதையும் எடுத்து நல்லா ஸ்டவ்வில் ஊற்றிட்டு கிண்ட ஆரம்பிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சர்க்கரையும் பாலும் இளகி அப்படியே தண்ணி அது இருக்கும். தண்ணி கொஞ்சம் நல்லா மிக்ஸ் ஆகிருக்கும். அந்த டைமில் நம்ம கொஞ்சம் நெய் ஊற்றிக்கிறோம். நெய் மொத்தமாக ஊற்ற வேண்டாம், எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஊற்றிக்கலாம். ஆக்சுவலாக என்னுடைய கணிப்புக்கு நெய் பாதி நெய் மிஞ்சிருங்க. கொஞ்சம் தான் நெய் ஊற்றினேன். நெய் ஊற்றிட்டு நம்ம அதை திருக்கிட்டுருக்குறோம். இதில் பார்த்திங்கன்னா இந்த பாதாமும் முந்திரியும் நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதுலேருந்தே கொஞ்சம் ஆயில் கண்டென்ட் இருக்கும் இல்லைங்களா, பாதாம் முந்திரியிலலாம். அதனால் நிறைய இதுவும் பிடிக்காது நமக்கு, நெய் பிடிக்காது. பாருங்கள், நல்லா சுருண்டு வருது. என்னடா இது கட்டி கட்டியாக இருக்குது, இவங்க பாட்டுக்கு ஒழுங்காக கிண்டலாம் நினைக்காதீங்க. இந்த பாத்திரத்தில் அந்த பிரச்சனையே கிடையாது. கட்டி கட்டியாக இருக்கிறதுனா என்னன்னு கேட்டிங்கன்னா, குறைன்னு நான் நட்ஸ் அரைச்சிருக்கேன். பாதாமையும் முந்திரியும் அந்த நட்ஸை குறைன்னு அரைச்சிக்கோங்க. தேங்காவை அரைச்சி போடலை, திருகி போட்டிருக்கேன். ஸோ தட் நம்ம கடிக்கும்போது வாயில் கொஞ்சம் நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஏதாவது கடிக்கணும்ல, இல்லைன்னு அப்படியே வலிக்கிட்டு போய்ட்டேன். நம்ம மைசூர் பாகு செய்யலை. ஸோ அதனால் க்ரன்ச்சியாக இருக்கட்டுமேங்கிறதுக்காக குறைன்னு தான் அரைச்சி போட்டிருக்கேன். தேங்காய் பூவை திருவலா போடுங்க, அது சூப்பராக இருக்கும். நீங்கள் தேங்காய் பர்பி, மைசூர் பாகு ப்ளஸ் கேஷ்யூ ஸ்வீட் எல்லாம் சேர்ந்து கலவை மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது முந்திரி மட்டும் போட்டிருந்தீங்கன்னா கேக் மாதிரி கட் பண்ணலாம். பாதாம் போட்டிங்கன்னா அல்வாவாக மாறிடுங்க. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பர்.